இந்த பாப்பாயோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமோ? கீரை கீரை எந்த அளவுக்கு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு. டேய் ஜாக்கி, அந்த ஜூலி எங்கடா போனா? போடா டேய், அந்த மந்திரக்கல்ல வாங்கிட்டு வாடா. ஏய் பூசிகா மண்டியா, எங்கடா போன? ஆஹா பத்துலு, எனக்கு பசிக்குதுடா, எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும்டா. டப்பிங்ல மைக்கு முன்னாடி போனாலே கை காலம் உதற ஆரம்பிச்சிடும். வேர்த்து அப்படியே ஒரு வார்த்தை சார் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்றது கூட உளர ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் உண்மையிலே கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் வரும்போது பார்த்தீங்கன்னா சின்ன திரையே கிடையாது. ஸோ ஒன்லி மூவிஸ் தான். மூவிஸில் அவ்வளோ ஈஸியாலாம் பேச முடியாது, பேச அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், ஃபேமிலி ரன் பண்ணுறோம், இப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. இந்த யூடியூப் சேனல்லாம் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது ஓ நம்ம இவ்வளோ பேசியிருக்கோமா, ஓ இதெல்லாம் நம்ம பேசுனதா அப்படின்ற அளவுக்கு இப்போ தான் ரீகலெக்ட் ஆகுது. டிஸ்னியில் மட்டும் கிட்டத்தட்ட 8 கேரக்டருக்கு நான் அப்ரூவ்டு வாய்ஸ். டப்பிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. இந்த 8 கேரக்டருக்கு அப்ரூவ்டு வாய்ஸ் யாருமே கிடையாது என்ன தவிர. இப்போ மிக்கி மவுஸில் கூஃபிக்கு நான் பேசியிருக்கேன், ஸ்கூபிடியூவில் ஸ்கூபிக்கு நான் தான், ஸ்கிராப்பிக்கும் நான் தான், வினீத் பூவில் வந்து டைகர் அண்ட் ராபிட் 2 கேரக்டருக்கு பேசியிருக்கேன், அலாடினில் வந்து பேரட் அண்ட் கிங்குக்கு பேசியிருக்கேன், பாப்பாய் தி செயிலரில் பாப்பாய்க்கு பேசியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ். ஜாக்கி சேனலில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் நான் பேசியிருக்கேன். பட் என்னைக்கும் பேசப்படுறது ஒன்லி அங்கிள் மட்டும்தான். லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னா அவங்க பேசுறது இதான் பேசியிருப்பாங்க, நாங்கள் கற்பனையாக ஒரு கதை சொல்லுவோம். ஒரிஜினல் டைரக்டர் பண்ணதோ கதாசிரியர் பண்ணதோ மறந்துட்டு நாங்கள் தனியாக ஒன்று பண்ணுவோம். சின்சியராக பண்ணிங்கன்னா ஹிட் ஆகாது, ஏனோ தானோன்னு பண்ணுங்க அது ஹிட் ஆகும். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். அதாவது எங்களோட எங்கள் எல்லாரோட சைல்ட்ஹுட்டோட ஒரு ட்ரீமு, ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு உருவமாக நீங்கள் இருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களுக்கு பேசுறது. ஏன்னா நாங்கள் வளர்ந்தது எல்லாமே உங்கள் குரலை கேட்டு தான். லைக் உருவம் வந்து ஒரு கார்ட்டூனாக இருந்தாலும் உங்கள் குரலை கேட்டு தான் நிறைய வளர்ந்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஜென்ரேஷனாக டப்பிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். பட் உங்களுக்கு வந்து ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, ஜென்ரேஷன் இந்த சென்ஸ் அப்பா நீங்கள் இப்போ உங்க பையன். ஆமா, அந்த அந்த அதனால நானே பல ஜென்ரேஷன் இல்லை சார், இல்லை சார், 32 வயசு தான் அது, அதையும் இங்கே பதிவு பண்ணிடுறேன். ஓகே சார். ஆமாம், அதனால ரொம்ப வயசானவன்லாம் நினைச்சிடாதீங்க. இல்லை சார், இல்லை சார், அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் நீங்க இப்போ உங்க பையன். ஆக்சுவலாக எங்கள் தாத்தாவும் இந்த லைன். தாத்தாவும் லைக் 4th ஜென்ரேஷன் வந்து. எஸ், 4th ஜென்ரேஷன் வந்திருக்கு அப்படின்றப்போ ஸோ உங்களுக்கு பர்சனலாக எந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம இந்த டப்பிங்கை நோக்கி போகலாம் அப்படின்னு எப்போ சார் நீங்கள் முடிவு? ஆக்சுவலாக பேசிக்காக நான் SSLC கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் நான் போனதில்லை. அதுக்கப்புறம் நான் வந்து பேசிக் டெய்லர் இதான் தெரியும். ஸோ டெய்லரிங் கற்றுக்கிட்டு டெய்லர் கடைலாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சர்வைவலுக்காக டப்பிங் வரலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி எங்கள் ஃபாதர் இந்த லைனில் இருந்தார், என் பிரதர் எனக்கு முன்னாடி இந்த லைனில் இருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் நான் 90ல் கார்டு எடுத்து டப்பிங் யூனியனுக்குள்ளே என்ட்ரு ஆனேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய டப்பிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ டைலர் எதனால் சூஸ் பண்ணியிருந்தீங்க? அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? காரணம் எனக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவ் பிடிக்கும். ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லரிங்னா நம்ம மாடலாக ஸ்டிச் பண்ணுறதோ அல்லது வேர் பண்ணுறதோ எல்லாமே ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும். அந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன இது இருக்கோ அதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக டெய்லரிங் ரொம்ப பிடிச்ச ஜாப். அது இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சர்வைவலுக்காக டப்பிங் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் ஆச்சு. இது போய்கிட்டு இருக்கு. அது ஒரு சைடில் இருக்குது. 30-35 வருஷம் ஆச்சு அப்படின்றீங்க. 35 வயசு நீங்கள் அது அந்த செக்ஷனுக்குள்ளேயே போக வேண்டாம். அதான் சார், நான் ஆரம்பத்தில் நம்பிட்டேன். ஓகே, உண்மையே 35 வயசு தான் போல சாருக்கு அப்படின்ற மாதிரி. 35 இல்லை 32 வயசா சார்? கரெக்ட் சார். ஆமாம் சார், அந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். செக்ஷனுக்கு வருவோம். ஆமாம் சார், வேறு செக்ஷனுக்குள்ளே வருவோம். ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு சார், டப்பிங் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வரும்போது ஆரம்பத்தில் அடாப்ட் பண்ணிக்க எந்த மாதிரி இருந்துச்சு? இல்லை, ஆரம்பத்தில் உண்மையிலே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வரும்போது பார்த்தீங்கன்னா சீரியலோ சின்ன திரையே கிடையாது. ஸோ ஒன்லி மூவிஸ் தான். மூவிஸில் அவ்வளோ ஈஸியாலாம் பேச முடியாது, பேச அலோவ் பண்ண மாட்டாங்க முதல்ல. ஓகே. ரெண்டாவது நம்ம எடுத்தோன்னே ஒரு தொழிலுக்கு புதுசாக வரணும் போது போய் உட்காரும் போது, இப்போ ஒரு வண்டி ஓட்டுறோன்னா எடுத்தோன்னே ஓட்டிட முடியாது. கண்டிப்பாக ஒரு 10 நாள் இப்போ டிரைவிங் கிளாஸ்லாம் போய் அதுக்கப்புறம் 8 போட்டு காமிச்சா அந்த மாதிரி சில ப்ரொசீஜர் இருக்குல்ல. டப்பிங்கில் மைக்குக்கு முன்னாடி போனாலே கை காலம் உதற ஆரம்பிச்சிடும். வேர்த்து அப்படியே ஒரு வார்த்தை சார் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்றது கூட உளர ஆரம்பிச்சிடுவோம். சிங்கில் பேசணும். இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நிறைய வந்தாச்சு. நீங்கள் எங்கே பேசுகிறீங்களோ அந்த சவுண்டை எடுத்து லிப்பில் சிங்க் பண்ணிக்கலாம். பட் அந்த காலகட்டங்களில் லூப் சிஸ்டம், நீங்கள் சிங்கில் மட்டும்தான் எடுத்தாகணும், சிங்கில் தான் பேசி ஆகணும். தப்பாச்சுன்னா ஒன் மோர் போய்கிட்டே இருக்கும்.
ஸோ அது அந்த ட்ரைனிங் பீரியட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. பட் அதில் ட்ரெயின் எடுத்ததுனால இன்னைக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே. எப்போவுமே கஷ்டமான ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி இப்போ எல்லாமே சினிமான்றது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு கையில் மொபைல் இருந்தால் நீங்கள் ஒரு படம் ஷூட் பண்ணலாம். ஆமாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு இப்போ டைரக்ஷன் எடிட்டிங் கற்றுக்கணும் ஒன்றும் தெரியாது. மொபைலில் எல்லா ஆப்பும் இருக்குது, ஈஸி. பட் குவாலிட்டி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி இதில் கிடைக்காது. கண்டிப்பாக அதுதான் இதோட டிஃப்ரெண்ட். இது ஆமாம் சார். இந்த வருஷம் இத்தனை வருஷம் ஜேர்னியில் வந்து ஒரு 10,000 எபிசோட் கிட்ட பண்ணியிருப்பீங்களா சார்? நீங்கள் தாராளமாக பண்ணியிருப்பீங்க. திரும்பி பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு அந்த ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சது? இப்போ டைலரிங் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறமா வந்து அப்படியே டப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க. அந்த ஜேர்னி இப்போ திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இப்போ திரும்பி பார்க்குறேன்றது உங்களை மாதிரி யூடியூப் சேனல் மூலமாக தான். அதான். ஏன்னா தெரியாது நம்ம என்ன அந்த நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், ஃபேமிலி ரன் பண்ணுறோம், இப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. இந்த என்ன சொல்கிறது, தொலைத்தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த யூடியூப் சேனல்லாம் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவோம், நம்ம இவ்வளோ பேசியிருக்கோமா, இதெல்லாம் நம்ம பேசுனதா அப்படின்ற அளவுக்கு இப்போ தான் ரீகலெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான். ஓகே, நல்லா இருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் வந்து இந்த படங்கள், சீரியல்ஸ் இதை பண்ணதை விட கார்ட்டூன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கீங்க சார். அதுக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கா? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப லேட்டராக தான் நான் டப்பிங்க்கு வந்தேன். நான் டப்பிங்க்கு வந்தது என்னோட மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 30-32 வயசு அப்படி தான் வந்தேன். ஒரிஜினல் வயசாக தான். ஓகே சார். ஓகேவா? அப்போ வரைக்கும் டீகோட் பண்ணுறது அப்பப்போ அது மென்ஷன் பண்ணி லேட்டராக வந்தோம். பட் என்னுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஒரு பேஸ் வாய்ஸ்னால் ஒரு வில்லனுக்கு பேசலாம், ஓரளவு கொஞ்சம் ஸ்வீட்டான இன்னும் கொஞ்சம் நல்ல வாய்ஸாக இருந்தால் ஹீரோக்கு பேசலாம். என் வாய்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த யூனிக்கான வாய்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூப்பிட்டா சின்ன சின்ன பிட்ஸுக்கு, ஒரு ரவுடிக்கு, ஒரு போலீஸ்காரனுக்கு, ஒரு டாக்டருக்கு, ஒரு வக்கீலுக்கு, அவ்வளோதான். இப்படி தான் போய்கிட்டு இருந்தது என்னுடைய ஜேர்னி ஆரம்பத்தில். ஸோ 10ஓட 11 நம்ம கும்பலில் கோயிந்தா போட்டுக்கிட்டு இருக்கோமே, இது இப்படி இருக்கக்கூடாது, நம்ம தனியாக தெரியணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கான முயற்சி தான் கார்ட்டூன் வந்து அப்போ அந்த பீரியடில் டிஸ்னி வந்துக்கிட்டு இருந்த நேரம் 94-93 லைன் கிங்னு ஒரு கார்ட்டூன் ஒன்று மீடியா ஆர்டிஸ்டில் ஃபஸ்ட்டு பண்ணதாக தான். அரூர் தாஸ் சார் ரைட்டரு. அதில் லயனுக்கு ஓகேயானவர் சிவாஜி கணேசன், அவர் தான் அதில் பேசினார். அதில் ஒரு சின்ன பிட்ஸ் எல்லாம் நான் போய் பேசினேன். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி நம்ம கார்ட்டூன் போனோம்னா நம்ம தனியாக தெரிவோம். இதில் போனோம்னா எல்லாரும் பேசுகிறப்ப நானும் ரவுடிக்கு பேசினேன், நானும் போலீஸுக்கு பேசினேன், வக்கீலுக்கு பேசினேன். இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய முயற்சி தான் கார்ட்டூன். இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறீங்கனாலும் இந்த கார்ட்டூனுக்காக தான். ஏன்னா டிஸ்னியில் மட்டும் கிட்டத்தட்ட 8 கேரக்டருக்கு நான் அப்ரூவ்டு வாய்ஸ். எஸ், டப்பிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. இந்த 8 கேரக்டருக்கு அப்ரூவ்டு வாய்ஸ் யாருமே கிடையாது என்ன தவிர. இந்த 8 கேரக்டருக்குமே தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜுமே நான் தான். ஓகே. ஆனால் எனக்கு தமிழை தவிர வேறு லாங்குவேஜே தெரியாது. அது எப்படி சார்? தெலுங்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. எப்படி அது? நீங்கள் தெலுங்கு டைலாக் சொன்னீங்கன்னா நான் தமிழில் எழுதி வச்சு அந்த ஃபீல்டில் பேசிடுவேன். மாடுலேஷன் ஓகே, பேப்பரை பார்த்து படிச்சிடுவேன். நீங்கள் எவ்வளோ லென்த்து டைலாக் கொடுத்தீங்கனாலும் தமிழில் எழுதி வச்சுட்டு நான் தெலுங்கு பேசிடுவேன். தெலுங்குலேயே கிட்டத்தட்ட ஒரு 2000 எபிசோட் பேசியிருக்கேன். ஒரு 60 பாட்டு பாடியிருக்கேன் தெலுங்குல கார்ட்டூனில். நான் பேசுகிற கேரக்டருக்கு பாட்டு பாடும் அந்த கேரக்டரு, பாட்டும் பாடியிருக்கேன். பட் ஒரு வார்த்தை தெரியாது, சொல்லி கொடுத்தா செய்வேன். கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜ் பேசுகிறேன். எந்த தமிழை தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் முடியாது வேண்டான்னு அவாய்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்வேன். இது என்னுடைய தனித்தன்மை. வெரி நைஸ், நைஸ் குவாலிட்டி. அது ஆக்சுவலி இப்போ தெரியுமா சார் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு? பேசுனா நீங்கள் தெலுங்கில் பேசுனீங்கன்னா புரியும், இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா புரியும். என்னால் திருப்பி இங்கிலீஷில் பேச சொன்னீங்கன்னா சத்தியமாக வராது. ஓகே. ஏன்னா என் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் இங்கிலீஷும் நாலேஜ் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எது தான் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. ஓகே. நமக்கு தெரிஞ்சது ஒரே லாங்குவேஜ் தமிழ் மட்டும்தான். அதே சமயத்தில் இந்த ஜேர்னியில் உங்களோட ஹர்டல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எதை பார்க்குறீங்க சார் நீங்கள்? ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது எல்லா துறைகள்லையுமே உண்டு. கண்டிப்பாக. அதுவும் புதுசாக ஒருத்தன் வளர்ந்து வரான்னா சினிமாலாம் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம கூட சிரித்து பேசிட்டு நம்ம தோளில் கை போட்டு வாட்டி சாப்பிட்லாம் அப்படின்லாம் கூப்பிட்டு போய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் அவன் தான் முதல்ல காலம் வருவான். அது நமக்கே ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய, அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப இதெல்லாம் மீறி நம்ம வரணும்னா நம்ம தனித்தன்மை, நம்மளுடைய டேலண்ட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. அது இருந்தால் பண்ண முடியும். லைக் ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள் வந்திருக்கும்ல இந்த ஒரு ஃபினான்ஷியலாக? அது டெஃபினட்டாக வரும். இப்போ டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ வருஷத்தில். ஆனால் சம்பாதிச்சதை விட இழந்தது ஜாஸ்தி. எப்படி சார்? இழந்தது ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கு கூப்பிடுவீங்க, நான் ஒர்க் பண்ணுவேன், பேமெண்ட்டு ஒரு 2 மாதம் பொறுத்து தரேன்னுவீங்க. வரல அப்படின்ட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் உங்கள் பேரில் கேஸ் போட முடியுமா? இல்லை உங்களை என்ன பண்ண, மிஞ்சி போனால் சட்டையை பிடிச்சி அடிக்கலாம், கேட்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இழந்தது பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள்.
ஓகே. 100 1000லாம் கிடையாது, லட்சங்களில் இழந்திருக்கேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவம் வர 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 ஓகே இனிமேல் இப்படி இருக்கணுன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லாஸ்ட்டில் தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அந்த மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஸ்ட்ரகிள் நிறைய இருக்குது இந்த ஃபீல்டை பொறுத்த, எல்லா ஃபீல்டுலையுமே உண்டு. பர்டிகுலராக திரைத்துறை அப்படின்னாலே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்கள் வந்தாகணும். ஓகே. அது நல்ல விஷயம் கூட நான் பார்க்குறேன், ஆரோக்கியமாக பார்க்குறேன், நெகட்டிவாக பார்க்காம. இந்த ஸ்ட்ரகிள் இருக்க போய் தானே நான் வெளியே வந்தேன். எனக்கு யாருமே எதிர்ப்பு இல்லைன்னா நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருப்பேன். அது ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. என்னை வரவிடக்கூடாதுன்னு நீங்கள் முட்டுக்கட்டை போட 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 இதை மீறி நம்ம வரணும்டா அப்படின்ட்டு வருவான்ல, அது அந்த வெற்றி சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே. ஸோ அதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அவ்வளோதான். நெகட்டிவாக இது பண்ணி திங்க் பண்ணிட்டு நீங்கள் டல்லாகி உட்கார்றத விட எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஓகே. ஓகே இது என்ன இவ்வளோ தானே, அடுத்து வருவோம் அப்படின்ட்டு போனீங்கன்னா, நான் சொன்ன 32ஓட ரகசியம் இதுதான். ஸோ 32 எதுவாக இருந்தாலும் உடச்சிட்டு நான் வெளியே வருவேன். ஓகே. அது என்னுடைய தன்னம்பிக்கை. எஸ், ஆல்வேஸ் யூ ஆர் யங் சார். அது ஒரு விஷயம். அது எல்லாமே இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன். லைக் இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் திரைக்கு பின்னாடி இருக்கீங்க, உங்களோட ஃபேஸ் பெருசாக மக்களுக்கு தெரியாது, பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பப்ளிக் பிளேஸில் போகும்போது, ஃபோனில் பேசும்போது, இப்போ ஆட்டோவில் போகிறீங்கன்னா ஆட்டோக்காரர்கிட்ட பேசும்போது, அப்போது அந்த மாதிரி ரெகனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை, அதான் நான் சொல்கிறேன், நான் 90ல் வந்தேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் நான் டப்பிங்கில் இருக்கேன்றது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஏதாவது படங்கள்லாம் இவருக்கு நான் பேசியிருக்கேன், இந்த இன்ஸ்பெக்டருக்கு நான் தான் பேசுகிறேன், இது நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். இல்லைன்னா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்குமே தெரியாது. ஓ நீங்கள் தான் பேசுனீங்களா அப்படின்வாங்க. பட் இப்போ இந்த டெக்னாலஜி இப்போ இந்த மாதிரி உங்களை மாதிரி யூடியூப் சேனல்லாம் எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது, இவர் தான் ஜாக்கி சேனலில் பேசினார், இவர் தான் மோட்டு பத்தில் பேசினார், மிக்கி மவுஸில் கூஃபிக்கு பேசினார் அப்படின்னு சொல்லும்போது இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்லை. அப்புறம் ரெண்டாவது நான் பர்மனெண்ட்டாக இந்த கேப்போட தான் இருப்பேன் எப்போவுமே. ஓகே. ஸோ இந்த கேப்போட இன்டர்வியூ போய் இது பார்க்குறோம், கேப் போட் அந்த இன்டர்வியூவில் பார்த்தோம் சார் நீங்கள் தானே இந்த யூடியூப்பில் அப்படின்னு வரும்போது, பரவாயில்லப்பா ரீச் ஆகிருக்கோம் நம்மளும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அது. ஓகே. அது இப்போ இது ரீசெண்டாக ஒரு 10 வருஷமானு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த இன்டர்வியூ மூலமாக தான் வெளியே வந்திருக்குமே தவிர திறமையால் வரல. ஆனால் அந்த திறமை இருக்க போய் தான் நீங்கள் கூப்பிடுறீங்க. ஆமாம் சார், காரணம் திறமை தான் சார், திறமை தான். ஆனால் அந்த திறமைன்னா அப்பயே அங்கீகாரம் கிடைக்கணும். இப்போ நீங்கள் நல்லா ஒரு வேலை பண்ணீங்கன்னா சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணேன் அப்படின்னு உடனே பாராட்டுறது எப்படி இருக்குது, 10 வருஷம் கொடுத்து பாராட்டுறது எப்படி இருக்குது? பாராட்டு தான். ஆனால் 10 வருஷம் சரி பரவாயில்ல என்னைக்கோ பண்ணதுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம். பட் உடனே கிடைச்சதுன்னா ஓகே அதோட ஹாப்பினஸ் 100% கிடைக்கும்ல. அது இல்லை, பட் ஒரு 50% லேட்டராக கிடைக்கும்போது சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே. பட் நான் என்ன நினைக்கிறேன், இன்னுமே டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு ரெகக்னைசேஷன்ன்ற ஒரு விஷயம் நிறைய கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கிடைக்காம இருக்குது நிறைய பேர். இப்போ நான் சொன்ன 2000 பேரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேலண்டர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்னுடைய நண்பர் மனோகர்னு வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 படங்களில் நடிச்சிருக்காரு. ஓகே. கீச் மனோகர்னா நெஞ்சத்தை கில்லாதே, அழியாத கோலங்கள், அதுக்கப்புறம் ரீசெண்டாக விஜயகாந்த் சார் படத்துலேருந்து, ராமராஜன் படத்துலேருந்து 300-350 படங்களில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஃபீல்டுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. ஓகே. ஆனால் இப்போ நான் சொன்ன அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது ரெக்கக்னைஸ் கிடைக்கல. ரெக்கக்னைஸ் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் அவரை பற்றி சொல்லாமல் வேணாமான்னு எனக்கு தெரியல, பட் நான் சொல்லிட்டேன், சாரி மனம். ஏன்னா வெளியே வரணும். இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு டப்பிங் பேசினேன் அப்படின்றக்கா இன்டர்வியூ பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பட் எனக்கெல்லாம் சீனியர் அவர். நான்லாம் ஜஸ்ட் ஒரு 30 வருஷம் அப்படின்றோம். 50 வருஷம் அப்படின்றது இப்போ இன்னைக்கு சாதனை. கமல் சார்லாம் 50 வருஷம், ரஜினி சார் 50 வருஷம், பாக்யராஜ் சார் 50 வருஷம் கொண்டாடுறாங்க. பாக்யராஜ் சாருக்குலாம் ஈக்குவல் சீனியர் அவர். அப்போ அவர் ரெக்கக்னைஸ் கிடைக்கல. இதே திரைத்துறையில் கிடைக்காம ஒருத்தர் இருக்காருல்ல, அப்போ எவ்வளோ வலி இருக்கும். கிடைக்கணும். நிறைய பேர் இன்னும் திறமசாலிகள் இருக்காங்க, கிடைக்கல. ஓகே. கிடைச்சா நல்ல விஷயம். இந்த மாதிரி நடந்தால் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன சார்? இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும், நிறைய ஃப்ளெக்சிபிளாக போகணும், நிறைய கொஞ்சம் என்ன சொல்கிறது கூட கும்பிடு போடணும். ஆமாம், நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்க, அதில் நடிக்கிறீங்கன்றதை விட இதில் இங்கே நடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஓகே. ஆஃப் ஸ்க்ரீனில் நடிக்கிறது, ஆஃப் ஸ்க்ரீனில் நடிக்கிறத வச்சு தான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது சார். பட் எது என்னவோ சார், லைக் ஆஃப்டர் சோஷியல் மீடியா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியுது. இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம், இப்போ பப்ளிக் பிளேஸில் நீங்கள் போகும்போது எல்லாருமே ரெகனைஸ் பண்ணுறதுக்கான அந்த மாடுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். கண்டிப்பாக. பட் இப்போ நீங்கள் இப்போ பேசும்போது இப்படி பேசுறீங்க, பட் ஒரு கேரக்டர் இப்போ மோட்டு பத்தில் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு மாதிரி பேசுவீங்க, இதை ஜாக்கி சான் அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. அந்த மாடுலேஷனை எப்படி சார் எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக டிஸ்னியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் டிஸ்னியோட சீரீஸ் எல்லாமே கார்ட்டூன்ஸ்.
ஒரிஜினல் வாய்ஸ் என்னவோ அதைத்தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க எல்லா லாங்குவேஜுக்குமே. அது பண்ணும்போது வாய்ஸ் டெஸ்ட்னு எடுப்பாங்க. குறைஞ்சது ஒரு 30-40 பேராவது எடுப்பாங்க. ஒரு மாதம் வாய்ஸ் டெஸ்ட்டே போகும். ஸோ என்னுடைய தனித்தன்மை, என்னுடைய திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸில் பேசுனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் அதை லிசன் பண்ணேன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 50% என்னால் கொண்டு வர முடியும். வாவ். ஸோ அது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுவோம். ரொம்ப மேட்ச் பண்ணுவோம் 100%லாம் கண்டிப்பாக கிடையாது. ஓரளவுக்கு ஒரு வாய்ஸை கேட்டோம்னா, நான் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போகும்போது முதல்ல பைலட்டை மட்டும் போடுங்கன்னு ஒரு 4 வாட்டி கேட்டு அதை ட்ரை பண்ணி அந்த வாய்ஸை நான் மேக்ஸிமம் மேட்ச் பண்ண முயற்சி பண்ணுவேன். ஸோ அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாய்ஸ் ஓகே அப்படின்னு சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ அப்படி தான் டிஸ்னியில் 8 கேரக்டருக்கு, இப்போ மிக்கி மவுஸில் கூஃபிக்கு நான் பேசியிருக்கேன், ஸ்கூபி டூவில் ஸ்கூபிக்கு நான் தான், ஸ்கிராப்பிக்கும் நான் தான், அந்த குட்டி நாய் ஒன்று வரும் ஸ்கிராப்பிக்கு, அதுவும் நான் தான் பேசியிருக்கேன். வினீத் பூவில் வந்து டைகர் அண்ட் ரேபிட் 2 கேரக்டருக்கு பேசியிருக்கேன். அலாடினில் வந்து பேரட் அண்ட் கிங்குக்கு பேசியிருக்கேன். பாப்பாய் த செயிலரில் பாப்பாய்க்கு பேசியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து சக்ஸஸ்னா அந்த ஒரிஜினல் வாய்ஸை மேட்ச் பண்ணுறது. ஓகே. இப்போ பாப்பாய் த செயிலரில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ்லேயே வந்து அது ஒரு மாதிரி மஃபுல்டாக ஒரு கிராக் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு இந்த பாப்பாயோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமோ அப்படின்னு இப்படி காமிச்சிட்டு, கீரை எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு அப்படி. ஸோ இது ஒரிஜினல் வாய்ஸை கேட்டு நம்ம அது பண்ணும்போது எனக்குரிய மிமிக்ரி. ஓகே சார். ஒரு 50% மிமிக்ரி தான். ஓகே. அதான் அந்த இது மேட்ச் பண்ணிட்டோம்னாலே நம்ம சக்ஸஸ் ஆயிடுறோம். ஓகே. அதே தான் மோட்டு பத்லிலையும் ஜாக்கி சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கேரக்டர் நான் பேசியிருக்கேன். பட் என்னைக்கும் பேசப்படுறது ஓன்லி அங்கிள் மட்டும்தான். வால்டரும் நான் தான் பேசியிருக்கேன். வால்டருக்கு இப்போ பேசின மாதிரி அந்த கிரஃப் வாய்ஸ் தான் பேசுவேன். அங்கிள் கேரக்டருக்கு ஒரிஜினல் வந்து சைனீஸ், அது ஒரு மாதிரி பிச்சில் ஷார்ப்பில் இருக்கும். அது ஒரு 4 வாட்டி கேட்டு ட்ரை பண்ணுறேன்ட்டு முதல்ல 2-3 பேர் ட்ரை பண்ணோம். எப்படி இருந்துச்சு சார் அது ஆரம்பத்தில்? ரொம்ப ஸ்டெயினான ஒரு வாய்ஸ் பேசி இப்போ எல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, நம்மளா பேசணும் அப்படின்ட்டு. பட் பேசுறது கொஞ்சம் ஸ்டெயின் ஜாஸ்தி. அது ஒரு மாதிரி என்னன்னா, இப்போ மெதுவாக பேசணும்னா மெதுவாக பேச முடியாது. இப்போ உங்களை கூப்பிடா டேய் ஜாக்கி இவ்வளோ கத்தணும். ஸோ அது பேசுகிறோம் அப்படின்னா நான் முதல்ல எம்டி ஸ்டொமக்கில் தான் பேசுவேன். ஓகே. ஏன்னா சாப்பிட்டு வந்துட்டு பேசினோம்னா ஒரு மாதிரி வாமிட்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ எம்டி ஸ்டொமக், மத்தியானம் கால்ஷீட்டோ காலையில் கால்ஷீட்டோ இருந்த மாதிரி ஃபுல் காஃபி மட்டும் சாப்பிட்டு எம்டி ஸ்டொமக்கில் போகிறது. அப்போ தான் எவ்வளோ வேணாலும் கத்த முடியும். ஃபுல்லாகவே இப்படியே கத்துறது தான். அந்த ஜூலி எங்கடா போடா டே அந்த மந்திரக்கல்ல வாங்கிட்டு வாடா, ஃபுல்லாக கத்துறது தான். ஸோ இது மாதிரி ஒரு 5 எபிசோட் பேசுகிறோன்னா 2 மணி நேரம் நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே. த்ரோட்டும் காலி ஆகிடும், ஸ்டொமக் வந்து ஒரு மாதிரி பெயின் வந்துடும். பட் அப்போ அது இருந்தது. இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்கும்போது பரவாயில்லப்பா, நம்மளையும் கூப்பிட்டு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அந்த வாய்ஸுக்காக தான் கூப்பிட்றீங்க. அப்போ அது ஒரு ஹாப்பி தானே. ஸோ செஞ்சதுக்கு ஒரு பலன் கிடைக்குது இல்லை? கண்டிப்பாக சார், அது ஒரு ஹாப்பி. இப்போ வால்டர் வாய்ஸ் பேசி காட்ட முடியும். இப்போ ஜாக்கி சேன்லேயே 2 பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப நாளாக தெரியுது. நான் வேறு வாய்ஸ் தான் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது நினச்சேன். இப்போ இந்த பாப்பாய் த செயிலரில் பேசணும்னா ஏறக்குறைய அதே தான். அந்த ஜாக்கி சான் எங்கே இருந்தாலும் அவனை விடாதீங்க. அவன் அந்த மந்திரக்கல்ல கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் இங்கே இருந்தாகணும். இப்படி வரும் அது. ஓகே. அதுவும் ஸ்டெயின் தான் கண்டிப்பாக. பட் என்னன்னா இது ஓவர் கத்தல், இதுவும் கத்தல் தான். பட் இது கொஞ்சம் கரடு முரடாக இருக்க மாதிரி, கிரஃபாக இருக்க மாதிரி. அது வந்து ஃபுல் பிச்சு. ஓகே. கத்தர்லேயே கிழிஞ்சிரும். இல்லை அங்கிள் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது தக் லைஃபாக லைக் நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமாக பண்ணுவார். அது இல்லாமல் இந்த ஜுமா பாபிசா அது எப்படி சார் பிடிச்சிங்க? அதை சொல்லுங்கள் சார். அது ஆக்சுவலாக ஒரிஜினல் சைனீஸில் ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ ஒன்று உளருவோம் அப்படின்ட்டு அவ்வளோதான். இதையே தான் திரும்ப சொல்லுவேன். அது ஏதோ மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அது பயங்கரமாக ரீச் ஆகி அந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு அதான் நம்ம சொன்ன கத்துனது கதர்னதுன்னுவாங்கல்ல, அதெல்லாம் இன்னைக்கு ஹிட் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஆமாம் சார், நாங்களாம் சும்மா விளையாடும் போது ஜூமா பாபிசா அப்படின்ற மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்போம் சார். அதுதான் எங்களோட மந்திரம் அப்படின்னா அதானே. அது டோட்டலாக உளர்னது. அப்படியே அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி தான் மோட்டு பத்லுவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட் பண்ணாங்க. மோட்டு பத்லுவில் ஆக்சுவலாக மோட்டுக்கும் நான் தான், பத்துலுக்கும் நான் தான், அந்த குள்ளன் வில்லன் இருக்கும். அந்த 3 கேரக்டருக்குமே ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் தான் பேசினேன். அவங்க ஹிந்தியில் பண்ணிவிட்டு ஹிந்திலேருந்து தமிழில் பண்ணும்போது காமெடியாக இருக்கணும். பட் அதே நேரத்தில் ஸ்கிரிப்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இப்போ ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்கணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் பண்ணி கொடுத்தோம். ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை. அங்கே போனவுடனே என்ன பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே இல்லை, நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. ரிட்டர்ன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் போகலாம் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கொடுங்க எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் மோட்டு பத்தில் வாங்கி நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன். என்னோடதை வச்சு மற்றவங்கள்ட்ட கவுண்டர் எடுங்க.
ஓகே. அப்படின்ட்டு தான். டேய் பூசிக்கா மண்டையா எங்கடா போன? ஏண்டா டேய் அந்த சிங்கம் எங்கடா போயிருக்கான்? ஆஹா பத்துலு எனக்கு பசிக்குதுடா, எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும்டா. இப்படி ஏறக்குறைய ஜாக்கி சான் அங்கிளுக்கு ரொம்ப பிச்சு போகும். இது அதே இதில் கொஞ்சம் செட்டில்டா. ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி பேசி அது பூசணிக்கா மண்டையா, பத்துலு மண்டையா, எல்லாரையும் மண்டையா மண்டையா மண்டையான்னு போட்டு ஏதாவது அவனுக்கு ஒரு பேர் வச்சிருது. அதான் அந்த கச்ச கச்சா அப்படின்னு ஒருத்தர் வருவாரு, அவருக்கு பலராம் நாயுடு, தசாவதாரத்தில் கமல் சார், டே பலராம் நாயுடு அப்படி ஏதாவது ஒரு பட்ட பேர் வைப்போம்ல, அந்த மாதிரி டே மண்டப்பையில அது பையில இதெல்லாம் போட்ட உடனே அது கண்ணாப்பினா அதுக்கு என்ன மீனிங்னு அவங்களுக்கு தெரியல பாம்பேல. பட் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி அது அப்படியே இட்டாச்சு. பட் ஒரே எபிசோட்ல 3 கேரக்டர்னும் போது எனக்கு ஒர்க்கு ஜாஸ்தி. ஓகே. இப்போ மோட்டு பதிலுக்கு பேசுறேன், ஆஹா எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு, டேய் பணம் வைத்தா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு பத்துலுக்கு பேசியிருப்பேன். இந்த ஜான் எங்க போனாலும் உங்களை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு அந்த வில்லனுக்கு. இது 3ன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். 2வது பேமெண்ட் வைஸும் எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு மோட்டு நான் எடுத்துக்கிறேன், மீது 2 கேரக்டர் நீங்கள் யாருன்னா போட்டுங்க. அப்படியே அந்த ஒரு எபிசோடு 2 எபிசோட் பேசினதோட அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்லி மோட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சது. ஓகே சார். பட் இப்போ வந்து இன்னொரு மொழியிலேருந்து வருது. இப்போ சைனீஸ் அப்படின்ற போது ஜாக்கி சான் அப்படின்னு வரும்போது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? படம் பார்த்து கதை சொல்கிறது தான். எப்படி சார் அது? சைலண்டாக ஒரு படம் ஓடுது, இப்போ அவர் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் அங்கேருந்து ஏதோ பேசுகிறாரு அப்படின்னா, என்ன மச்சான் எங்கே இருக்கிற, ஏய் என்னடா ஏதோ என்ன ஏதோ உஷாராச்சா அப்படி ஏதோ நம்மளா இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க, நான் இங்கேருந்து ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணுறது தான். ஓகே. அது மாதிரி தான் முக்கால்வாசி க்ரியேட்டிவாக அந்த படம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கீர்த்திவாசன் வருவேன். அவன் தான் அதுக்கு ஸ்கிரிப்டு. ஓகே. ஜாக்கி சானுக்கு ஸ்கிரிப்ட் அவன் தான். மாமா அவன் இப்படி சொல்லியிருக்கான் மாமா, இது சொல்லுங்கம்மா இது சொல்லுங்கம்மா அப்படின்னா. சைனீஸ் யாருக்குமே சத்தியமாக புரியாது, இங்கிலீஷாக இருந்தால் புரிஞ்சிடும், சைனீஸ் தெரியாது. பட் அங்கே என்ன பேசுகிறாங்க இதுக்காக தான் பேசுகிறாங்க. அந்த மந்திரக்கல் எடுக்கிறத பற்றி இவன் எடுக்கக்கூடாதுன்றதை பற்றி இதை பற்றி பேசுகிறாங்க. கற்பனையாக போடுறது தான் டைலாக். அவன் என்ன சொல்கிறானோ அதை போய் பேசிட்டு இருந்துடும். நடுவில் அங்கங்கே நாங்கள் சொந்தமாக இதாக போட்டுக்கிறது. இப்படி எல்லாமே ஒரு ஜாலியாக விளையாட்டாக பண்ணது தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அது எப்படி ஹிட் ஆச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதுராக இருக்குது. எனக்கு அதிசயமாக இருக்குது சார். இப்போ சைனீஸ்ன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ படம் பார்த்து ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் பிளேல என்ன போயிட்டு இருக்கோ அதை பார்த்து அப்படியே இல்லை அது உண்டு. ஏன்னா மொழி மாற்று படங்கள் நிறைய ஒர்க் பண்ணும்போது தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ் எதாவது பண்ணுறாங்கன்னா லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னா அவங்க பேசுறது இதான் பேசியிருப்பாங்க, நாங்கள் கற்பனையாக ஒரு கதை சொல்லுவோம். ஓகே. ஸ்க்ரீன் பிளே நாங்கள் பண்ணுவோம், ஒரிஜினல் டைரக்டர் பண்ணதோ கதாசிரியர் பண்ணதோ மறந்துட்டு நாங்கள் தனியாக ஒன்று பண்ணுவோம். அது ஹிட் ஆகிடும் சில நேரங்களில். ஓகே. ஏடா கூடமாக பண்ணுறது சில நேரங்களில் ஹிட் ஆகும்வாங்களே. சின்சியராக பண்ணிங்கன்னா ஹிட் ஆகாது, ஏனோ தானோன்னு பண்ணுங்க அது ஹிட் ஆகும். அந்த மாதிரி ஹிட் ஆனது தான் அது. ஓகே. இப்போ சைனீஸ் ஓகே சார். பட் ஹிந்தி வந்து ஆரம்பத்தில் மோட்டு பத்துலவே வந்து எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனை கேட்டாங்க. அப்படி எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் போது இப்போ நீங்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னா அதையே தான் திரும்ப சொல்லணும் தமிழில். ஆனால் அதில் காமெடின்றது ஒர்க் அவுட் ஆகும், ஃபீலுமே எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஆல்ரெடி பால்டட்டு, ஓகே, நான் அதை கவர் பண்ணி இது பண்ணியிருக்கேன். டே சொட்ட அப்படின்னு என்ன கூப்பிடுவீங்கல்ல, முரளி அப்படின்னு கூட டே சொட்ட அப்படின்னு காமெடி. ஓகே. நான் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடாம உங்களுக்கு ஒரு பட்ட பேரை வச்சு கூப்பிட்டோம்னா ஒரு காமெடி வரும்ல. அதுதான் ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே பேசுறதுல, ஏய் என்னடா வரலையாம எங்கே போனான் சொட்ட ஆளே காணா நேற்றுலேருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னா, இந்த பென்சில் வந்தானா அப்படின்னு ஒல்லியாக இருந்தால் பென்சில்ன்றது, இது மாதிரி பட்ட பேர் வைக்கிறோம்ல அதை வச்சு கூப்பிட்டிங்கன்னா காமெடி. ஓகே. அவ்வளோ அப்படி தான். மண்டப்பையில் பூசணிக்காய் மண்டையா, அந்த மண்டையா, இந்த மண்டையா, ஏதோ ஒன்று உளர்னதெல்லாம் இன்னைக்கு ஹிட்டு. ஓகே. பட் மோட்டு பத்துலுமே பேசும் படம் தானா சார்? இல்லை அது வந்து அதான் சொல்கிறேன், ஹிந்தியில் இருக்க ஸ்கிரிப்டில் போனது தான் ஹிட் ஆகலை, அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் போயிடுது. அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னா நான் பேசும் படம் அப்படி சொல்கிறேன். நான் என்ன பேசுகிறேன்னா அதாங்க டைலாக். நான் பேசுகிறத வச்சு கவுண்டர் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இவர் பேசிட்டாரு, எங்களோட பேசுகிற ஆப்போசிட் கேரக்டர் நீங்கன்னா இதுக்கு என்ன பதில் கொடுக்க முடியும் அதை கொடுங்க. ஆனால் கண்டென்ட் வந்து அந்த ஒரு எபிசோடில் வந்து அந்த ஊருக்கு ஒரு பாக்ஸர் வந்திருக்காரு, அந்த பாக்ஸரை ஜெயிச்சா அந்த ஊருக்கு ஒரு மெடல் கிடைக்கும், மோட்டு வந்து அதில் கலந்துக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறாரு, இது கண்டென்ட். அது அப்படியே இருக்கும். மற்றபடி எந்த கேரக்டர்கிட்ட பேசுகிற டைலாக் எல்லாம் ஒரிஜினலுக்கும் எடுத்ததுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகே. நம்மளா கிரியேட் பண்ணி விடுறது தான். ஓகே சார். இப்போ ஜுமா பாபி பாபிஸா வந்து ஒரு ஜிப்ரீஷ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார். பட் இந்த பூஸ்னிகா மண்டையா அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரி கேட்சியான வேர்ட்ஸில் இருக்குல்ல, அது எங்கேருந்து சார் பிடிப்பீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே பேசும்போது ஒருத்தருக்கும் அதான் சொல்கிறேன், பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது இல்லையா. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் வாத்தியாரெல்லாம் கூப்பிடுவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது சாம்பார்னு ஒரு வாத்தியார் இருந்தார், குடுமி வச்சுருப்பாரு,
எலி அப்படின்வோம், அவர் வால் எலி வால் மாதிரி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்றது இப்போ தெரியுது. அந்த வயசு சார் கற்றுக் கொடுத்த வாதியார் இப்படி சொல்லாமான்ட்டு அந்த வயசு அப்படி. ஸோ அப்போ பட்ட பேர் வச்சு கூப்பிட்ருக்கோம், நம்மளை ஒரு பட்ட பேர் வச்சு நம்மளை கூப்பிடுவோம்ல வேணா, நமக்கு தெரியாது. கண்டிப்பாக சார். முரளினா இதான் அவனுக்கு பேர் அப்படின்னு. நான் இன்னொருத்தருக்கு ஒரு பேர் வச்சுருப்பேன், அந்த பேர் சொன்னால் தான் மைண்டில் வரும். அந்த மாதிரி வர்றது தான் இது. அந்த கேரக்டரை பார்த்தோன்னா அந்த தலை வந்து இப்படி இருக்கும். ஒருத்தர் அந்த டாக்டர் ஜக்கான்ற ஒரு கேரக்டர் இப்படி இருக்கும். டாக்டர் ஜக்கா அப்படின்றத விட டாய் பூசணிக்கா மாட்டேன் அப்படின்னு டப்புன்னு அவர் திரும்ப நல்லா இருக்கு எதுன்னா பூசணிக்கா மாதிரி இருக்குது தலை. அதனால் படம் பார்த்து அங்கங்கே நம்ம விடுறது தான் டைலாக்.